வணக்கம் நண்பர்களே. மித்ஸ் அபவுட் அபண்டன்ஸ் அண்ட் ஃப்ரீடம், அதாவது வாழ்க்கையில் வளங்களும் சுதந்திரமும், அதை அடைவதில் நமக்கு இருக்கும் தவறான சில நம்பிக்கைகள். யாருக்கு அபண்டன்ஸ் ஃப்ரீடம் தேவையில்லை? எல்லாருக்குமே நமக்கு தேவை, கரெக்டுங்களா? சுதந்திரமும் செல்வ வளங்களும் எல்லாருக்குமே ஆசைப்படுறோம். பட் அதை சம்பந்தமாக நிறையா தவறான கருத்துக்கள் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. அதில் நம்ம குறிப்பாக ஒரு 3 விதமான கருத்துக்களை நம்ம ஆழமாக இங்கே பார்க்க போகிறோம். அது என்னென்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்களா? தொடருவோம். நம்பர் 1, நான் அதே விஷயங்களை தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன், ஆனால் எனக்கு டிஃப்ரெண்ட்டான ரிசல்ட்டை வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறது. ஐ கண்டினியூ டு டூ த சேம் ஓல்டு திங்ஸ் பட் ஐ வில் ஸ்டில் எக்ஸ்பெக்ட் டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ். கரெக்டுங்களா? நான் புதுமையாக எதுவும் பண்ண மாட்டேன், அதே வழக்கமான விஷயங்களை தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன், ஆனால் ரிசல்ட்டு மட்டும் என் வாழ்க்கையில் வேறு மாதிரி நான் விரும்புகிற மாதிரி வரணும். இது நியாயமான எதிர்பார்ப்பா? சாத்தியமா? ஸோ நம்ம கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி புதுமையாக எதுவும் பண்ண தயாராக இல்லாத போது எப்படி நம்ம புதுமையான ஒரு வாழ்க்கையை நம்ம விரும்புகிற ஒரு விஷயத்தை அடைய முடியும்? கரெக்டுங்களா இல்லையா? ஸோ இது ரொம்ப அவசியமான அடிப்படையான ஒரு கவனத்துக்கு வர வேண்டிய ஒரு தவறான நம்பிக்கை. சரிங்களா? நம்பர் 2, நான் எப்படி ஃபீல் பண்ணுறனோ, எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை மட்டும் பண்ணுவேன், ஆனால் எனக்கு சக்ஸஸ் வந்தாகணும். சரிங்களா? அது எனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை நான் பண்ணுவேன், பட் எனக்கு சக்ஸஸ் வந்தாகணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கோல் என்ன லட்சியம் நினைக்கிறோமோ அதுக்கு நமக்கு மட்டும் அலைண்டாக இருக்கிறது பத்தாது. நமக்கு முன்னாடி இருக்கிற சமுதாய சூழலுக்கும் நம்ம இயற்கை விதிகள்னு சிலது இருக்குது. ஸோ அந்த இயற்கை விதிகளுக்கும், அதாவது நேச்சரோடையும் அலைண்டாக இருக்கணும், நம்ம சமூக சூழலுக்கும் அலைண்டாக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ப்ரீவியஸ் இது இன்னொரு ஆஸ்பெக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம அதையே பண்ணிக்கிட்டு இருப்போம், ஆனால் டிஃப்ரெண்ட்டான ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்கும் போது அது இன்னொரு விதமாக நான் சொல்கிறேன். அவர் லைஃப் ஸ்டைல், அதாவது நம்ம டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டீஸ் டிட்டர்மைன் அவர் லைஃப் டெஸ்டினி. சரிங்களா? நம்ம வாழ்க்கை முறை நம்ம வாழ்க்கையில் எங்கே போய் சென்று சேருவோங்கிற விதியை தீர்மானிக்குது. சரிங்களா? ஸோ டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டீஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதில் எந்த புதுமையான மாற்றங்களும் கொண்டு வராமல் நம்ம லட்சியத்துக்கு அலைண்டாக, புரியுதுங்களா, நம்ம லட்சியத்துக்கு ஒத்து வர்ற மாதிரி காங்க்ரூவன்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட்டும் ஆங்கிலத்தில். ஸோ அதுக்கு ஒத்து வர்ற மாதிரி தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம லைஃப் ஸ்டைலும், அதாவது டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற மாதிரி உறுதிப்படுத்திக்காமல் நான் நினைக்கிற ஒரு லட்சியத்தை அடைவது நடைமுறையில் மிக மிக கடினம். சரிங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவதுல நம்ம வாட்டெவர் நம்ம நினைக்கிறோமோ, நம்ம நினைக்கிறது மட்டும் பத்தாது, நம்ம என்வாமெண்ட், சோஷியல் என்வாமெண்ட்டுக்கும் அலைண்டாக இருக்கணும், இயற்கை கூடயும் அலைண்டாக இருக்கணும். சரிங்களா? நான் நினைக்கிறது மட்டும்தான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு செல்ஃபை மட்டும் பார்த்துக்கிட்டு போகிற விதத்தில் நம்ம இருந்தோம்னா அதுக்கு நம்ம நினைக்கிற ரிசல்ட் கொடுக்காது. சரிங்களா? இப்போ 3வது பார்ப்போம். அதாவது நிறைய பேர் இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அதுவே போதும், சும்மா நான் கற்பனையில் நான் பண்ணாலே, கற்பனையில் ஒரு விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி சகஜமாக போயிடுச்சு. அது மட்டும் நான் பண்ணாலே எல்லாமே நான் நினச்சது நடந்துரும் அப்படின்னு ஒரு தவறான நம்பிக்கை இன்றைக்கி இருக்குது. சரிங்களா? இங்கே அதுக்கு தேவையான அதர் விஷயங்கள் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வேர்ல்டில் சில ஆக்ஷன்ஸ் நம்ம எடுக்கணும். இங்கே ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வித்தவுட், தட்ஸ் ஓகே. ஸோ ஃபிசிக்கல் வேர்ல்டில் சில ஆக்ஷன் எடுக்கணும். சரிங்களா? நம்ம ரிசல்ட் எங்கே எதிர்பார்க்குறோம்? இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் தான் எதிர்பார்க்குறோம். சரிங்களா? இந்த பொருளியல் வாழ்க்கையில் தான் நம்ம ரிசல்ட் வேணும்னு எதிர்பார்க்குறோம். அப்போ செயல் எங்கே பண்ணணும்? அது இங்கே தான் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ நம்ம லக்கை நம்பிக்கிட்டு இருக்கிறது ஒரு கரெக்டான ஒரு வெற்றிக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஸ்ட்ராட்டஜின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. வெற்றிக்கான ஒரு வழி அல்ல. சரிங்களா? ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் த ஒன்லி வே. நம்ம அதுக்கு பொறுப்பெடுத்து நம்ம கண்ட்ரோலில் என்ன இருக்குங்கிறத பார்த்து, சூழ்நிலை நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, பட் அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுற விதம், நம்ம பொறுப்பெடுத்து செயல்படுற விதம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது. எந்த பொறுப்பும் எடுத்துக்காமல் சும்மா டே ட்ரீம் மட்டும் பண்ணிக்கிட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலம் நமக்கு
வேணுங்கிறது கிடைக்கும்னு நினைக்கிறது வந்து மிக மிக தவறான ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு உலகத்தில் குறிப்பாக வெஸ்டர்ன் கல்ச்சரை நம்ம நிறையா ஃபாலோ பண்ணி அந்த ஒரு தவறான நம்பிக்கை அதிகமாகவே பரவி இருக்குது நம்ம சமூகத்தில். சரிங்களா? ஸோ அது வந்து நம்ம மிஸ்லீட் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறதுனால அது ரொம்ப முக்கியமாக உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவதற்காக நம்ம இதை பகிர்ந்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த 3 மித் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், ஸோ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றின்னா என்ன? அபண்டன்ஸ், ஃப்ரீடம், அதாவது செல்வ வளங்கள், எல்லா விதமான செல்வ வளங்கள், சுதந்திரம் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம். இது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு வாழ்க்கையில் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறது கூட ஒரு சினானிமஸ் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா வெற்றினா என்ன? ஸோ வெற்றிங்கிற வேர்டும் ஆங்கிலத்தில் சக்ஸஸ்ங்கிற வேர்டும் ரொம்ப மிஸ்இன்டர்பிரட் ஆயிடுச்சு இன்னைக்கு இருக்கிற உலகத்தில். சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒரு மனிதருக்கு ஒரு வெற்றிங்கிறதும் இன்னொரு மனிதருக்கு வெற்றிங்கிறதும் கம்ப்ளீட்டாக மாறுபடுது. தெர் இஸ் நோ சிங்கிள் காமன் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் த வேர்ட் சக்ஸஸ். ஸோ இப்படி ஒரு குழப்பத்தில் வெற்றினா என்னன்னே தெளிவாக வரையறுக்கப்படாத ஒரு குழப்பமான ஒரு புரிதல் இருக்கும்போது நீங்கள் எப்படி அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குவீங்க? அதாவது சூத்திரம் அல்ல எப்படி வெற்றி அடையிறதுங்கிறதுக்கான ஒரு முறையை எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்ன வெற்றினே உறுதியாக தெரியாத போது. சரிங்களா? அப்போ வந்து அந்த குழப்பத்தை, அந்த ஒரு ஆம்பிக்யூட்டியை நம்ம வந்து அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நமக்கு என்ன தேவை? ஒரு தெளிவு, ஒரு கிளாரிட்டி தேவை. ஸோ அந்த கிளாரிட்டிக்கு முன்னாடி, அந்த கிளாரிட்டி எது கொடுக்கும்? வெற்றினா என்னன்னு தெளிவான ஒரு வரையறை வேணும். அது தெளிவான ஒரு டெஃபினிஷன் வேணும். அந்த டெஃபினிஷன் இல்லாமல் அந்த கிளாரிட்டி நமக்கு கிடைக்காது. அந்த கிளாரிட்டி இல்லைன்னா நம்ம வந்து குழப்பத்திலே இருப்போம். அந்த ஆம்பிக்யூட்டியோட நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்க முடியும் வெற்றி அடைகிறதுக்கு? புரியுதுங்களா? ஸோ வெற்றினா என்னென்னு அடிப்படையில் உருவாக்குற அந்த டெஃபினிஷன் என்னங்கிறத வந்து நம்ம உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி, எல்லாருக்குமே காமனாக ஏற்றுக்கிற மாதிரி ஒரு டெஃபினிஷனை உங்களுக்கு பகிர்ந்துக்க போகிறோம். அதுக்கு எண்டில் பார்ப்போம் நம்ம. அடுத்தது இப்போ வெற்றிங்கிறது வந்து நம்ம என்னென்னு பார்ப்போம். ஆனால் அந்த வெற்றிக்கு வந்து படிநிலைகள், ஒரு 3 விதமான படிநிலைகள் நம்ம உணர முடியும். எல்லாருமே இது காமன் சென்ஸ், இது வந்து பெரிய கம்பசூத்திரம் காம்ப்ளெக்ஸ் இல்லை. இந்த 3 எல்லாருனாலையும் நம்ம காமன் சென்ஸ்லேயே உணர முடியும். நான் இப்போ எங்கே இருக்கேன், வேர் ஐ ஆம் ரைட் நவ், நான் எங்கே போகணும் எக்ஸாக்டாக துல்லியமாக, அது வந்து 2வது படிநிலை. கரெக்டுங்களா? 3வது வந்து இங்கே நான் இருக்கிற இடத்துல இருந்து நான் போக வேண்டிய இடத்துக்கு எப்படி போகுது. சரிங்களா? இது வந்து பாயிண்ட் ஏ நான் இப்போ இருக்கேன், ப்ரெசன்ட் ரியாலிட்டி அப்படின்னா, பாயிண்ட் பி நான் போகணும், எக்ஸாக்டாக போகணுமா. 3வது பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு எப்படி போய் சேருவது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னையில் இருக்கேன், இப்போ நான் மும்பை போகணும். ஸோ வேர் ஐ ஆம் ரைட் நவுங்கிறது சென்னை, வேர் ஐ வாண்ட் டு கோ அப்படிங்கிறது வந்து மும்பை. சரிங்களா? இன்னும் துல்லியமாக சொல்ல போனால் எக்ஸாக்டாக நான் எங்கே இருக்கேன், சென்னையில் எந்த இடத்துல இருக்குங்கிறது, நான் இருக்கிற ஏரியாவிலேருந்து மும்பையில் எந்த ஏரியாவுக்கு நான் போய் சேரணுங்கிற துல்லியமாக நம்ம எக்ஸாக்ட் பாயிண்டில் சொல்கிறது தான் நம்ம வந்து துல்லியமாக கணிச்சுக்கிறது, எங்கிருந்து எங்கே போகணுங்கிறது. இப்போ அதுக்கு வந்து நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, குறிப்பாக வந்து இன்னைக்கு வந்து கோல் செட்டிங்கிறது ரொம்ப ஒரு காமன் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் நல்ல அவேர்னஸ் வந்து இருக்குது. அதனால் அதை பெருசாக அதிகமாக பேச தேவையில்லை. ஸ்மார்ட்ங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அப்படி அச்சீவபிள். இன்றைக்கி எல்லாருமே நம்மளால் அப்படி தான் அந்த ஒரு தெளிவு இருக்குது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு. ஸோ கோல் செட்டிங்களோட பெரிய ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. முக்கியமாக ஈவன் அதுக்கடுத்து அது 3வது விஷயமா தான் சேலஞ்சாக தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது 2வது ஒரு நடுநிலையான சேலஞ்சு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து அங்கே எப்படி போகிறது வழிகாட்டுதல். அது கண்டிப்பாக குறிப்பிடத்தகுந்த சேலஞ்சு தான். உங்களுக்கு இருக்கிற திறமைகளும், உங்களுக்கு இருக்கிற உங்களை சுற்றி இருக்கிற வளங்களும், அது அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து நீங்களே ஃபிகர் அவுட் பண்ணலாம். அது வெளியில் உதவி கேட்டு இதெல்லாம் பண்ண முடியும். பட் அது கூட நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் 2வது லெவல் காம்ப்ளெக்சிட்டின்னு தான் நம்ம சொல்லுவோம். முக்கியமாக முதல் லெவல் பிரச்சனை என்னென்னா, வேர் ஐ ஆம் ரைட் நவ். இப்போ நான் எங்கே இருக்கேங்கிறத தெளிவாக நான் பலவேத்தினால பார்க்க முடியறதில்ல. ஒன்று ஒரு கற்பனையில் ஒரு ரொம்ப எக்ஸாசரேட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லைன்னா ரொம்ப ஒரு பாஸ்ட்லராக ஃபெயிலியராக இருந்ததுன்னா ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணி தாழ்த்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப எக்ஸாசரேட் பண்ணி. பல முறை வாழ்க்கையில் நம்ம ரொம்ப ஒர்ஸ்ட்டாக போயிட்டு நினச்சிருப்போம், ஆனால் அப்படி நம்ம நினைக்கிற மாதிரி இருந்ததில்லை, திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ரைட்டுங்களா இல்லையா? பல முறை வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்கும், அப்படி அதுவும் நடந்ததில்லை. என்ன பிரச்சனைன்னா, நம்ம ஓவர் எஸ்டிமேட்டோ அண்டர் எஸ்டிமேட்டோ பண்ணுறோம், உள்ளபடி பல முறை பார்க்கறதில்ல அந்த ப்ரெசன்ட் ரியாலிட்டியை. அதுக்கு எது தடையாக இருக்குது? ஏன்னா நம்ம உள்ளபடி பார்க்குறதுக்கும் அதை ஏற்றுக்கிறதுக்கும்
நம்மளோட எமோஷன்ஸ் தடையாக இருக்குது. சரிங்களா? அதை எப்படி அட்ரஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறதுங்கிறது தான் மிகப்பெரிய சேலஞ்ச். அதை நம்ம ஆழமாக இங்கே பார்ப்போம். இப்போ வாட் இஸ் ஸ்ட்ரெஸ்? ஸ்ட்ரெஸ் அல்லது மன அழுத்தம்னு ரொம்ப அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம், உணர்ந்திருக்கும் இருக்கும். அப்படின்னா என்ன? அது ஒரு பெரிய ஒரு புரிதல் இல்லாமல் மன அழுத்தத்தில் இருக்குன்னு இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ நம்மளும் உணர்றோம். பட் அது என்னன்னு நமக்கு தெளிவாக தெரியல. சரிங்களா? இப்போ சக்ஸஸுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ரொம்ப க்ளோஸ்லி ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதாவது இப்போ நான் வந்து நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ பாயிண்ட் ஏல இருக்கேன், பாயிண்ட் பியை நோக்கி போகணும். ஆனால் எனக்கு இந்த ஏல இந்த மொமெண்ட் இருக்கும்போதே நான் வந்து பியில் இருந்தாகணும் அப்படின்னு ரொம்ப ஒரு தவிப்புனால ஏவை வந்து நான் இந்த இடத்த கரண்ட்டாக இப்போ எங்கே இருக்கணும் அதை ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணுறேன். புரிஞ்சுங்களா? இல்லை ஏக்கும் பிக்கும் நடுவில் ட்ராவலிங் பண்ணிட்டு இருக்கும்போதும் இப்போ ஒரு இடத்துல இருக்கும். நான் சொன்ன அதே உதாரணத்துக்கு வந்து சென்னையிலேருந்து மும்பைக்கு போகிறேன்னா, இப்போ சென்னையில் இருக்கிறத என்னால் சகிச்சுக்க முடியல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் உதாரணத்துக்கு. இல்லை சென்னையிலேருந்து நம்ம ஹைதராபாத் வழியாக போகிறோம் அப்படின்னா, இப்போ ஹைதராபாத்தில் பாதி வழியில் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த ஹைதராபாத்தில் இருக்கிற மொமெண்ட்டே நம்ம வந்து ஐயோ ஹைதராபாத்லாம் இருக்கக்கூடாது, இந்த நிமிஷமே நான் மும்பையில் இருக்கணும். புரிஞ்சுங்களா? அப்படின்னு தவிப்பு இருக்கிறது தான் வந்து ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். நம்ம வேகமாக பண்ணுறது வேற விஷயம். பட் இப்போ இருக்கிற ஒரு மொமெண்ட்டை, கரண்ட் மொமெண்ட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணுறது தான் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்திற்கான காரணம். சரிங்களா? நிறைய பேருக்கு வந்து மன அழுத்தத்துக்கு என்ன காரணம்னு தெரியாது. சில டைம் வந்து நம்ம ப்ரோக்ராமில் சொல்லியிருப்போம், அட்வான்ஸ் ப்ரோக்ராம், இந்த இடத்துல இதை சொல்லணுங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா நம்ம ஒரு குகையில் விழுந்துட்டோம், ஒரு 100 அடி ஆழமான குகையில். அந்த குகையிலிருந்து இப்போ வெளியில் வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், படிப்படியாக எல்லா ஸ்டெப்பும் எடுக்கிறோம். இப்போ ஒரு 50 அடி எடுந்தாலும் மேபி வெளிச்சம் அதிகமாகிட்டே வந்திருக்கலாம். பட் இருந்தாலும் முழுசாக நம்ம வெளியில் வந்திருக்க மாட்டோம். எஸ் ஆர் நோ? அப்படி இருக்கும்போது நம்ம 50 அடி வந்தாலும் இன்னும் இருட்டு இருக்கே அப்படின்னு இன்னும் எனக்கு அதை ஏற்றுக்க முடியாமல் எரிச்சலாயிட்டு கவலைப்பட்டு சலிச்சுக்கிட்டு இருந்தோம்னா, அங்கேயே உட்கார்ந்தோம்னா இன்னும் நம்ம வெளியில் வரக்கு காலம் அதிகமாகத்தான் ஆகும். சரிங்களா? குகையிலேருந்து வெளியில் வரக்கான ஒரே வழி வந்து அதன் வழியாக பயணப்பட்டு வருவதே. சரிங்களா? ஆங்கிலத்தில் இது வேற மாதிரி சொல்லுவாங்க, த ஒன்லி வே டு கோ அவுட் இஸ் கோ த்ரூ அப்படிம்பாங்க. பட் நம்மளால் கோ த்ரூ பண்ணுற அந்த நொடிகளே, அந்த காலகட்டமே நம்ம அதை ஏற்றுக்காமல் நம்ம ரெசிஸ்ட் பண்ணிட்டு பண்ண அந்த காலகட்டமும் அதோட தாக்கமும் வாழ்க்கையில் திரும்பி திரும்பி தொடரும். அது இன்னும் நீளும். சரிங்களா? ஸோ நம்ம வேகமாக பண்ணுறது தப்பு இல்லை, இங்கிருந்து அங்கே போகணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. அந்த போகிற பாதையில் இருக்கிற அந்த ஒவ்வொரு மொமெண்ட்டும், ஒவ்வொரு க்ஷணமும், ஒவ்வொரு கணமும் நம்ம அனுபவித்து கடந்து போக வேண்டி தான் இருக்குது. அதை வந்து எவ்வளவுக்கள் நம்ம எதிர்க்கிறோமோ தவிர்க்க முடியாது. அந்த நிமிஷம் அப்படி தான் ரியாலிட்டிங்கும் போது அதுதான் உண்மை. அதை எவ்வளவுக்கள் நம்ம எதிர்க்கிறோமோ அவ்வளோக்கள் இன்னும் அது நமக்கு வந்து பல விதங்களில் நம்ம பாதிப்பை கொடுக்கத்தான் செய்யுது. அதை ஏற்றுக்கிறதும், அப்போ அதை எப்போ நம்ம ஏற்றுக்கிறோமோ அப்போ தான் நம்மளால் உள்ளது உள்ளபடி பார்க்கவும் முடியும். சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதும் நம்ம சொல்கிறோம், மன அழுத்தங்கிறது. இப்போ நம்ம வந்து ஒரு ஏரியா வாழ்க்கையில் வந்து மன அழுத்தங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் சொல்ல முடியாது, முழுமையாக இல்லை. அதே மாதிரி வந்து எதிர்மறையாக போனோம்னா மன அழுத்தம், நேர்மறையாக சொல்லணும்னா வெற்றி. கரெக்டுங்களா? இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வெற்றி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வாழ்க்கை 360 டிகிரி முழுமையாக பார்க்கும்போது எல்லா விதத்துலேயும் ஒரு முழுமையாக இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம வந்து அபண்டன்ஸ் அல்லது வந்து வளமான வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சுதந்திரமான வாழ்க்கைன்னு சொல்கிறோம். அப்போ வந்து வாழ்க்கை வந்து இப்போ உதாரணத்துக்கு பல பேர் நம்ம பார்த்துருக்க முடியும், அவங்க வந்து தொழிலில் சிறப்பாக இருப்பாங்க. பட் வந்து அவங்க ஒரு குடும்ப வாழ்க்கை பாதிச்சிருக்கணும். சில பேர் குடும்ப வாழ்க்கை கரெக்டாக இருக்கும், ஆனால் அந்த குடும்பத்துக்காக நான் எங்கேயும் ட்ராவல் பண்ண மாட்டேன், ஃபாரின் ட்ரிப் போக மாட்டேன், உதாரணத்துக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டேன், அளவாக பிளான்டாக இருப்பேன்னா அவங்க லைஃப் ஃபெயிலியர் இல்லை, பட் அந்த லெவல்லையே இருந்துடும். சரிங்களா? பெரிய அவங்களுக்கு திறமை இருந்தும் வாய்ப்புகள் இருந்தும் வளராமல் அப்படியே இருக்கிறதுக்கு நம்ம பல பேரை பார்க்கவும் முடியும். ஸோ சில பேர் வந்து குடும்பம் குடும்பத்தையும் பார்ப்பாங்க, தொழில்னு பார்ப்பாங்க. பட் தன்னோட உடல் நலத்தை கவனிக்காமல் கடைசியில் வந்து எதிர்பாராத ஒரு நோயினால் ஆயுளையும் இழக்கிற மாதிரி நம்ம தினசரி பார்க்க முடியுது நம்ம அன்றாட சுற்று வட்டாரங்கள்லேயே. ஸோ அப்போ என்ன வேணும்? ஒரு முழுமையான ஒரு வளமையான வாழ்க்கை அப்படி என்றால், அதே மாதிரி வந்து ஒரு சுதந்திரமான வாழ்க்கை என்றால் நம்ம வந்து ஒரு கோணத்தை மட்டும் இல்லாமல் எல்லா விதமான கோணங்கள்லையும் முழுமையாக வாழ்க்கை இருக்கணும். சரிங்களா? அப்போ வந்து நம்ம எப்படி பார்க்குறோன்னா, வாழ்க்கையை வந்து ஒரு 10 கீ ஏரியா, அந்த மெயின் ஏரியாவாக நம்ம பிரிக்கிறோம். சரிங்களா? ஹோலிஸ்டிக்காக பார்க்கணும்னா
அப்படி ஒவ்வொரு ஏரியாலையும் மொத்தம் 3 சப் கேட்டகரியாக நம்ம பார்க்குறோம். அப்படி பார்த்தா மொத்தம் 30 ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் நம்ம பார்க்குறோம். வாழ்க்கை வந்து 30 பகுதிகளாக அலசி ஆராய்ஞ்சு நம்ம பார்க்கும்போது மட்டுமே ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு முழுமையான வெல்பீயிங்க்கான வளமான வாழ்க்கைக்கான வழி நமக்கு கிடைக்கும். இதை வந்து ஒரு தியரியாக நம்ம பேசிக்கிட்டே போகிறதுக்கு பதிலாக ஒரு நடைமுறை ஒரு உதாரணத்தை வச்சு பேசுவோம். சரிங்களா? ஒரு ஸ்டோரி போகலாமா? கதை எல்லாருக்கும் ஓகே தானே? கதை பிடிக்கும் தானே? ஒரே ஒரு சாம்பிள் ஏரியா எடுத்துக்குவோம். இப்போ எல்லாருக்கும் புரிகிற சிம்பிளான ஏரியா வந்து ஃபினான்ஸ், பண தேவை. அது இந்த கோவிடுக்கு அப்புறம் பல பேருக்கு வந்து பண ரீதியாக ஒரு தேவைகள் இருக்குது. ஸோ அந்த ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறோம். அதில் வந்து நம்ம 3 சப் கேட்டகரி இருக்குது. நம்ம ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி மட்டும் நம்ம எடுத்து இங்கே ஒரு உதாரணமாக பார்க்கலாம். சரிங்களா? பார்க்கலாமா? என் கூட பயணப்படுறீங்களா? ஓகே. இந்த ஜேர்னி நம்ம ஹீரோ பேர் வந்து கார்த்திக். அவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர். அவர் எப்படி வந்து பாயிண்ட் ஏல வந்து பாயிண்ட் பி, அவரோட ஒரு லட்சியம் இருக்குல்ல, நம்ம 3 ஸ்டெப்ஸ் ஆஃப் சக்ஸஸ் பார்த்தோம்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பாயிண்ட் ஏனும், செகண்ட் ஸ்டெப் அது எங்கே போய் சேரணுங்கிறது வந்து பாயிண்ட் பி. அப்படி எப்படி போகிறாரு, அதை ஏற்றுக்கிட்டு போனார்னா ஜேர்னி ஸ்மூத்தாக இருக்கும். அதை எதிர்த்துக்கிட்டு சளிச்சுக்கிட்டு போகிறாருன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போவார். ரைட்டுங்களா? ஸோ அவரோட ஜேர்னி எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம ஹீரோ பேர் இங்கே வந்து கார்த்திக். அவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர். சரிங்களா? அவருக்கு வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் வந்து ஒரு கடன் இருக்குது. சரிங்களா? குடும்ப கடன், பல இது வந்து கடன் சேர்ந்துருச்சு. அதே மாதிரி வந்து மாதம் இஎம்ஐ, பேங்க் இஎம்ஐ வந்து ஒரு 80,000 பக்கம் போயிட்டுருக்கு. அவருக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் கேர்ள் ஃப்ரெண்ட் தீபா அப்படின்னு பேர். அவருக்கு ஒரு லாங் டேர்ம் கேர்ள் ஃப்ரெண்ட் தீபான்னு இருக்காங்க. அவங்க வந்து இவங்க ஒரு 3-4 வருடங்களாக தொடர்ந்து 2 பேரும் காதலிச்சுட்டு வராங்க. இப்போ அவங்க வீட்டில் அலையன்ஸ் பார்க்குறாங்க. அவங்க பொண்ணோட அம்மாவுக்கு மட்டும் தெரியும் இவங்க 2 லவ் பண்ணுறாங்கன்னு. முறைப்படி சொல்கிறதுக்கு இவர் இன்னும் அந்த இதெல்லாம் கடனில் அடைச்சி கொஞ்சம் செட்டில் ஆகணும். இப்போ வந்து இவருக்கு வந்து ஒரு ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் போய் ஆன்சைட்டெல்லாம் போய் குயிக்காக ஏர்ன் பண்ணுற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இவர் வந்து கூடிய சீக்கிரம் எல்லாம் அடைச்சி நல்லா வந்துடலான்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி நம்பிக்கையாக இருக்கிற சமயத்தில் தான் ஒரு பெரிய இடி வருது. உலகம் முழுக்க எல்லாத்து வாழ்க்கையிலையும் வந்த ஒரு இடி. நம்ம கொரோனா வந்ததுனால பல கம்பெனிகள் வந்து சில கம்பெனிகள் பாதிச்சிருக்குது. சில கம்பெனிகள் பாதிக்கலைனாலும் காஸ்ட்டை குறைக்கணும் அப்படிங்கிறக்காக லே ஆஃப் ஃபயரிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் நம்ம ஹீரோவும் பாதிக்கப்பட்டார். கார்த்திக் வந்து இவர் திறமையான நபர் தான், இருந்தாலும் இவர் இருக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் அங்கே காஸ்ட் கட்டிங் நிறையா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் எடுத்துட்டாங்க. இவர் எடுத்ததுமே வந்து திடீர்னு எடுத்ததுனால அவருக்கு வந்து ஏற்கனவே இஎம்ஐ இருக்குது, 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது, கேர்ள் ஃப்ரெண்டை வேற கல்யாணம் பண்ணிக்கணும், இத்தனை ஒரு ப்ரெஷரான சூழ்நிலை அவருக்கு. இதோட வெளியில் வர்றாரு. இப்போ அவருக்கு வந்து நல்ல தொடர்புகள்லாம் இருக்கிறதுனால அவரோட ஒரு சீனியர் ஒருத்தர் அவரும் இந்த ஃபயர் ஆனதில் வெளியில் வந்திருக்கிறாரு. இப்போ அவர் சீனியரும் இவரும் சேர்ந்து வந்து நம்ம ஏன் வந்து ஒரு சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா படத்தில் வந்து உடனே நல்ல ஒரு பாசிட்டிவாக போகிற மாதிரி இருக்குது. ட்விஸ்ட் வருமே. ஸோ இவங்க 2 பேரும் ஆரம்பிக்கும் போது இவர் இன்னும் கல்யாணம் ஆகலை. ஆனால் சீனியருக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து அவங்க மனைவி, இந்த சின்ன பையன் கூட எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, இப்போ ஏன் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கணும், ஸோ சேஃபாக இந்த ஒரு ஜாப் இல்லைன்னா வேறு ஜாப் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுத்தமெல்லாம் கொடுக்கும்போது அவரும் வந்து சரி முயற்சி பண்ணி பார்க்குறேங்கிற மாதிரி பண்ணி அவருக்கும் கிடைச்சிருச்சு அவரோட அனுபவத்தில். அந்த மீன் வயல் அந்த கேப்பில் வந்து இவங்க வந்து ஓன் வெஞ்சர் ஆரம்பித்ததில் வந்து ஓரளவு நல்லா அப்போ தான் எஸ்டபிளிஷ் ஆகுறாங்க. நிறைய ஆர்டர்ஸும் வந்துருச்சு. அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுற டைமில் வந்து சீனியர் வந்து அந்த நல்ல பெரிய ஜாப் ஆஃபர் கிடைச்சதுனால அவர் சூழ்நிலை, குடும்பம் உறுப்பினர்களும் விரும்புறதுனால அவர் அந்த ஜாப் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு. இப்போ இவர் தனியாக இருக்கிறார். இவரால் இப்போ என்ன சமாளிக்கிறது, அவர் பண்ணதெல்லாம் இவருக்கும் தெரியாது அப்படின்னு இருக்கிறாரு. இப்போ அந்த ஒரு கிரைசிஸான ஒரு சூழ்நிலை. இப்போ வந்து அவர் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் மன அழுத்தம் தாங்காமல், மன அழுத்தம் தாண்டி வந்து ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறத தாண்டி டிப்ரெஷன் ஆகி இவர் வந்து அடிக்ஷன், நம்ம இது மாதிரி டிப்ரெஷனில் வந்து தாங்கிறதுக்கு நிறைய விதமான அடிக்ஷன் அப்போ தான் வாழ்க்கையில் வரும். ஆல்கஹால் அடிக்ஷன் ஆகிறாரு. இப்போ கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்டையும் சண்டை, வீட்லேயும் பேரண்ட்ஸ்கிட்டையும் எரிஞ்சு விழுகிறாரு. ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆல்காலிக்கை விட ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் வந்து ஒர்க்கஹாலிக். அதை மறக்கிறதுக்காக வந்து வேலைன்னு சொல்லிட்டு வேலையிலையும் சில நேரம் பண்ணுறாரு. ஆனால் எதுக்கு பண்ணுறாரு, என்ன பண்ணுறாருன்னு ஒரு முறைப்படியாக பிளான் பண்ணாமல் அவர் வேலை பண்ணியும்
ஒரு பலன் இல்லாமல் வேலை மட்டும் பண்ணிட்டு இருக்காரு, ஏதோ ஒன்று பண்ணுறாரு அவர். ஸோ இப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு ஒரு தோல்வியாளராக, ஒரு ஃபெயிலியராக முத்திரை குத்தப்பட்டு பார்க்குறாங்க. இது வந்து அப்படியே இருக்கு, ரெண்ட்லெஸ்ஸாக போகிற மாதிரி அவருக்கு தோணுது. எப்படி வெளியில் வர போகிறோன்னு தெரியல, வர முடியுமான்னு நம்பிக்கையும் அவருக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சூழலில் அவர் இருக்கிறார். இப்போ ஒரு மொமெண்ட்டில் லைஃப்பில் வந்து அவருக்கு தோணுது, ஒரே மாதிரி நம்ம முன்னாடி இந்த இதில் மித் பார்த்த மாதிரி தான். ஸோ ஒரே மாதிரி ஆக்ஷன் நம்ம எடுக்கும்போது வாழ்க்கை எந்த பெரிய மாற்றமும் இருக்காது அப்படிங்கிற உணரும் போது ஒரு புக்கில் படிக்கிறார், இந்த ஒரு இது எங்கேயோ கேள்விப்படுறாரு, படிக்கிறாரு. அப்போ அவருக்கு ட்ரிகர் ஆகுது. உடனே ரியலைஸ் பண்ணி எங்கே ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கவுன்சிலர்கிட்ட போகலாம், மனநல ஆலோசகர்கிட்ட போகலாம் அப்படின்னு ஒரு ஒரு தோணுது. சரி ஒத்துக்கலாம், நம்ம வந்து அதான் நான் சொல்கிறேன், இதுதான் ரியாலிட்டி, பாயிண்ட் 7 இதான் இருக்கும், இதுதான் இந்த லோ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம், இதுதான் ரியாலிட்டி, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது நம்ம போய் பார்க்கறதுக்கு முதல்ல அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் நம்ம ப்ரெசன்ட் ரியாலிட்டியை. அது என்னன்னு போய் நான் பார்க்க தயாராக இருக்கேன் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணி ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட போகிறாரு. அங்கிருந்தா நம்ம இன்டர்வலுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிற மாதிரி ட்ரைனிங் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அவர் வந்து கவுன்சிலர் பார்த்துட்டு இவருக்கு வந்து சில ஆலோசனைகள் வழங்குறாரு. அப்போதைக்கு தற்காலிகமாக அவருக்கு மேலே தூக்கம் வரல, அடிக்ஷன் இருக்குது, அதில் வந்து சைக்காட்ரிக் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. நான் ஹெல்த் ஃபிசிக்கலாகவும் இம்பேக்ட் ஆனதுனால ஃபஸ்ட்டு அதெல்லாம் பண்ணி ஒரு வாரம் நார்மல் ஆனதுக்கப்புறம் தென் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை, பயம், கவலை என்னென்னா, அவர் வந்து கார்ப்பரேட்டில் இருக்கும்போது அவரோட சோஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் வேறு. இப்போ வெளியில் வந்து இருக்கும்போது இவர் சொந்தமாக இதெல்லாம் நிறையா இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது இந்த கடன் பிரச்சனையும் அதிகமாகும் போது இவங்கெல்லாம் அவங்கள வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கே இவருக்கு ஒரு பயமாக இருந்தது. அந்த நிமிடம் இப்போ இந்த கவுன்சிலர் வந்து முதல்ல ஒரு உடலை சரி பண்ணிவிட்டு தென் மனதளவுக்கு ஆலோசனை கொடுத்து அவங்கள நேருக்கு நேர் ஆத்தென்டிக்காக தெரியும்ல, உண்மைத்தன்மையோட முழுமையான கமிட்மெண்ட்டோட அவங்ககிட்ட பேசுங்க. ஆமாம் இவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறது ஓப்பனாக சொல்லுங்கள். அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க சில பேர், அவங்களுக்கு எத்தனையோ கமிட்மெண்ட் இருக்கும், வேதனைகள் இருக்கும். அப்போ அவங்க பாதிப்பாக இருக்குன்னா அவங்க வேறு விதமாக வெளிப்படுத்த செய்வாங்க. அந்த டேமேஜை வந்து முழுசாக நம்மளால் சரிப்படுத்த முடியாது. ஆனால் அந்த நிமிஷம் அதான் ரியாலிட்டி, நிதர்சன உண்மை எப்படின்னு தெரியத்தானே போகுது. இப்போ நம்ம சும்மா தற்காலிகமாக வாய் வார்த்தைகள் சொல்ல முடியாது, சூழ்நிலை எப்படி வேணால் இருக்கலாம், பட் நம்ம வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள், ஓப்பனாக சொல்லுங்கள். அது சில பேர் வந்து எக்ஸ்ட்ரா பெனால்ட்டி கேட்பாங்க, இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க, சில பேர் வேறு விதமாக ஒவ்வொரு விதமான கான்சிக்வன்ஸ் இருக்குது. பட் அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அதை ஃபேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு முதல் இதை கொடுக்குறாங்க. இப்போ எல்லாரும் ஒத்துக்கல, சில விதத்தில் பாதிப்பு இருக்குது, சில விதத்தில் எக்ஸ்ட்ரா ஃபினான்ஷியலாக பெனால்ட்டி கட்டணும், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லி, பட் எல்லாமே ஆத்தென்டிக்காக உண்மையான கமிட்மெண்ட்டோட சொல்லி அந்த சூழ்நிலையை முதல்ல ஹேண்டில் பண்ணுறார். முதல்ல உடல்நிலையை பார்க்குறார், தென் சமூக சூழ்நிலையில் இருக்கிறத என்னால் இதுதான் ரியாலிட்டிங்கிற ஓப்பனாக ஹேண்டில் பண்ணுறாரு. அப்போ அங்கே ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது, ஓகே வாட் நெக்ஸ்ட்னு. ஏன்னா எல்லாம் போட்டு ஒரே நேரத்தில் அழுத்தும் போது அந்த கவுன்சிலரோட ஆலோசனைப்படி அந்த முதல் படி பண்ணுறாரு. இப்போ கொஞ்சம் போக போக இவரால் அந்த இப்போ ஏற்கனவே ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இருக்கிறனால அவ்வளோவா அஃபோர்ட் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ண முடியும், அப்போ கவுன்சிலரே ஒரு ஆலோசனை சொல்கிறாரு, இது மாதிரி வந்து ஒரு இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் வந்து நிறைய பாட் வந்துட்டுருக்கு, ஆட்டோமேட்டடாக ஒரு பாட்டே வந்து கவுன்சிலிங் கொடுக்கும்ப்பா, நீ அதையும் பயன்படுத்திக்கலாம், இதை விட காஸ்ட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. அதே சமயம் உனக்கு நைட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் நீ பேசணும்னா அதையே பயன்படுத்திக்க முடியும், நாங்கள்லாம் அவைலபிள் இல்லைன்னா கூட, ஆனால் எப்போ வேணாலும் அதை தாண்டி உங்கள்கிட்ட வேறு ஏதாவது வரணும்னா நாங்களும் அவைலபிளாக இருக்கோம் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் சொல்கிறாங்க. அந்த பாட்டையும் பயன்படுத்தும் போது, இன்டெலிஜென்ட் பாட் பயன்படுத்தும் போது இன்னும் அவருக்கு வந்து ஒரு வெர்ச்சுவல் கம்பெனியன் மாதிரி கிடச்சிருது. அதுலேயும் ஒரு இன்னும் கொஞ்சம் எமோஷனலாக இருக்க டிபெண்டன்சிலேருந்து வெளியில் வரார். ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸுங்கும் போது ஒரு டிபெண்டன்சி வந்துடுது, அது கவுன்சிலராக இருந்தால் கூட. இப்போ ஒரு எமோஷனல் டிபெண்டன்சி இல்லாமல் ஓரளவு ஸ்டெபிளைஸ் ஆகிட்டார், ஒரு எமோஷனலாக ஃபேஸ் பண்ண தயாராகிட்டார் சூழ்நிலையை. இதுதான் ரியாலிட்டின்னு தெரிஞ்சிருச்சு. பாயிண்ட் ஏவை புரிஞ்சும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் அவருக்கு ஒரு டைம் ஆயிடுச்சு. இப்போ வந்து கோல் அவர் கிளியராக இருக்குது. என்ன ஃபஸ்ட்டு கோல், அவர் டெட்டெல்லாம் கிளியர் பண்ணணும், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஓரளவு நம்ம தேவையான அளவு வாழ்க்கையை உருவாக்கியது தேவையான ஒரு செல்வம் சேர்த்து காதலியை கடன் பிடிக்கணும், அதுதான் அவரோட கோல். அது வெரி கிளியராக. அதில் ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் என்ன, மைல்ஸ்டோனாக பிரிக்கிறாங்க. 2வது பாயிண்ட் ஸ்டெப் ஃபார் சக்ஸஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஸோ அதில் வந்து 2 பர்சனல் லைஃப், 2வது மெயின் வந்து இது நடந்தால் தான் அது முடியும். ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப சொல்ல போனோன்னா 3 மைல்ஸ்டோனாக பிரித்து கொடுக்குறாங்க அந்த கவுன்சிலர். ஒன்று வந்து உன்னோட கடனெல்லாம் அடைக்கிறது, 2வது ஒரு நல்ல ஒரு வெற்றி, ஃபினான்ஷியலாக வெற்றியாகி ஒரு நல்ல ஒரு சேமிப்பை, ஒரு உத்தரவாதத்தை, எந்த ஒரு பெண் வந்தாலும் அவங்க வாழ்க்கையில் அதை எதிர்பார்ப்பாங்க, அந்த ஒரு செக்யூரிட்டியை உருவாக்குறது. 3வது
அந்த பெண்ணோட திருப்திக்கும் அவங்களோட குடும்பத்தினரோட திருப்திக்காகவும் ஒரு செக்யூரிட்டியோட ஒரு சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கையை தொடங்குறது. இந்த 3 மைல்ஸ்டோனாக இவர் பிரித்து கொடுக்குறாங்க. பட் இப்போ கவுன்சிலர் என்ன பண்ணுறாங்க, இது வரைக்கும் மனநல ஆலோசகராக தான் கொடுத்தாங்க. இதுக்கு மேலே நீ அந்தந்த துறை சார்ந்த வல்லுநர்கிட்ட நீ ஆலோசனை வேணும்ப்பா, எங்களோட தேவை ஓரளவுக்கு இருக்குது, வேணுங்கும் போது நீ வந்துக்கலாம். இப்போ உனக்கு தேவை வந்து ஃபஸ்ட்டு தேவை உன்னோட துறையில் எப்படி சாதிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட பாரு, ஏன்னா கடனை மூலம் அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவர் தேடி வேறு இதில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட போகிறாரு. அவர் பார்த்ததுமே இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேங்க்கில் இப்போ என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, இப்போ லோன் ரீஸ்ட்ரக்சரிங் இருக்குது, இது மாதிரி இன்றைக்கி இருக்கிற ஆலோசனைகள்லாம் சொல்கிறாங்க. அதுக்கும் எப்படிலாம் இம்பேக்ட் ஆகும், ஃபினான்ஷியல் பிளானிங் முறைப்படி பண்ணுறாங்க. தென் அதை கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக அவர் சமாளிக்கிறார். எங்கே அதிக இன்ட்ரெஸ்ட்டுக்கு இருக்குதோ அந்த கிரெடிட் கார்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி, டிப்பிக்கலாக ஃபினான்ஷியல் அட்வைசர் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். கூடுதலாக ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இப்போ ஒரு என்ன நீங்கள் ஒரு ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இப்போ என்ன பிஸ்னஸ்லாம் பார்க்குறாங்க, அது வந்து இன்னும் முழுமையாகிறதுக்கு இன்னும் கூடுதல் முதலீடெல்லாம் தேவைப்படும், டீம் எல்லாம் தேவைப்படும். அந்தளவுக்கு உங்களுக்கு பட்ஜெட் முதலீடெல்லாம் பண்ணுறதுக்கு இப்போ சிரமமாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பதிலாக அஃபிலியேட் மாடல்லாம் இன்றைக்கி நிறையா இருக்குது, அதை ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஐடியா கொடுக்குறாங்க. அதை வச்சு ஒரு அஃபிலியேட்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ நம்ம ப்ராடக்டாக இருக்குன்னு அவசியம் இல்லை, மற்றவங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் எடுத்து நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம். ஸோ அதையும் எடுத்து இவர் பண்ணுறாரு. அதில் ரொம்ப நல்லா இவருக்கு இருக்கிற கான்டாக்ட் சர்க்கிளுக்கு என்னென்ன மாதிரி ஆடியன்ஸுக்கு வந்து என்னென்ன மாதிரி தேவைகள் இருக்குங்கிற மாதிரி அதில் நல்ல சிறந்த ஒரு தயாரிப்புகள் கொடுக்குறவங்க கூட ஒரு கொலாபரேட் பண்ணி, இவர் ஆன்லைனில் பிளாகராக இருக்கிறாரு, இவருக்கு ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாவில் இருக்காங்க, ஃபேஸ்புக்கில் இருக்காங்க. அதை வச்சு இவர் ஜென்யூனாக இவரை பற்றி சொல்லும்போது, அதை ரெக்கமெண்ட் பண்ணும்போது, அவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணும்போது இவருக்கு ஒரு பேசிவ் இன்கமாக ரெகுலராக அவங்க ஒவ்வொரு டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது ஒரு அடிப்படை ஒரு கேஷ் ஃப்ளோ ஒரு ஸ்ட்ரீம் கிரியேட் ஆகிருது இவருக்கு. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் இப்போ அவர் கோருது என்ன, அது சின்ன ஒரு இன்கம், கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக அது பெரிய இன்கமாக வந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் இவர் மெயினாக ஆரம்பித்தது வந்து இவரோட தொழில் அல்லவா. ஸோ ஈவன் தான் அவரோட பார்ட்னர் இல்லைனாலும் இவர் பாதி வந்து நின்றுருக்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஆலோசனையில் இப்போ அந்த ஃபினான்ஷியல் அட்வைசர் ஓகே ஓரளவு ஃபினான்ஸ்க்கு தான் பண்ண முடியும்ப்பா, இதுக்கப்புறம் பல மடங்கு வளரணும் அப்படின்னா ஒரு சிறந்த ஒரு பிஸ்னஸ் கோச் அப்படி போய் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. தென் இவர் ஒரு பிஸ்னஸ் கோச்சை தேடி போய் பார்க்குறாங்க. அந்த ஒரு பிஸ்னஸ் கோச் வந்து பல பேர் அப்படி வளர்த்தி விட்டவர். அவர் ஒவ்வொன்றா பிரித்து பார்க்குறாரு. இவரோட தொழிலில் என்ன கரெக்டாக பண்ணார், என்ன தப்பாக பண்ணார், என்ன ஸ்ட்ரென்த்து, என்ன வீக்னஸ் எல்லாத்தையும் பார்த்து, என்ன வாய்ப்புகள் இருக்குது, என்ன இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ரிஸ்க் எல்லாத்தையும் பார்த்து ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க. முதல்ல ஒரு தரமான இவரோட துறை சார்ந்த ஒரு சிலர் வந்து ஆலோசகர்களாக அவங்க இதில் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் ஆலோசனை கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறது வெற்றி சூத்திரங்கள்னு சொல்லுவோம். அதை எப்படி இந்த ஒரு தொழிலுக்கு எப்படி பண்ணலாம், அதே மாதிரி என்னென்ன ப்ராசஸ் செட் பண்ணலாம், என்னென்ன விதமான சிஸ்டம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஏன்னா மேனுவலாக பண்ணாமல் அதை பண்ணலாம், என்ன மாதிரி டீமை நீங்கள் ஹையர் பண்ணலாம், இது மாதிரி வெண்டார்ஸ் வச்சுக்க முடியும். இது மாதிரி வந்து ரொம்ப ஆலோசனைகள் கொடுக்க யாரு கூட எல்லாம் நீங்கள் கொலாபரேட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரொமோட் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி எக்கோசிஸ்டம், இன்றைக்கி ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் நல்லா வருது. இதெல்லாம் நான் சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றையும் செயல்படுத்துகிறாங்க. இவர் செயல்படுத்துகிற அவ்வளோ ஈஸியாக இல்லை, சிரமப்படுறாங்க. அப்போ தான் வந்து என்னால் பயன்படுத்த முடியல அப்படிங்கும்போது அந்த மென்டர் பல பேர் உருவாக்குனவர் இதெல்லாம் அப்போ சொல்கிறாங்க. திருப்பி அதே பாயிண்ட்டு, நம்ம அதே மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது பெரிய மாற்றம் வராது, அதுக்கான விலையை கொடுத்து தான் ஆகணும். ஒரு நாள் வழக்கமாக இருக்கிறத விட தூக்கத்தை வந்து 2 மணி நேரம் குறைங்க, இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் குறைங்க. ஸோ காலையில் 1 மணி நேரம் குளித்து முடித்த உடனே, அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரமாவது மினிமம் நீங்கள் அந்த பிளானிங்க்கும் அந்த எண்ட் ஆஃப் டே வந்து இன்ட்ரோஸ்பெக்ஷனுக்கும் பயன்படுத்துங்க. சில எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த துறை சார்ந்த கற்றுக்கிறதுக்கு. அதே மாதிரி கவுன்சிலர் முன்னாடி கொடுத்தாங்க தெரியுமா, ஒரு மன அழுத்தத்தை கரெக்டாக வச்சுக்கிறது. இது எல்லாமே வந்து லைஃப் ஸ்டைலில் ஒரு 2 மணி நேரம் கொண்டே வந்து ஆகணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. அதையும் ஒத்துக்கிட்டாரு. பட் அப்போ 10 அவர்னால தென் நான் திருப்பியும் அந்த பழைய கவுன்சிலர்கிட்ட போகும்போது அவர் லைஃப் ஸ்டைல் ஆலோசனை கொடுக்குறாங்க. தனிப்பட்ட விஷயங்களுக்கு அவர்கிட்ட போகிறாங்க. பிஸ்னஸ்க்கு வந்து இந்த பிஸ்னஸ் கோச் கிட்ட வராங்க. அந்த ஒரு லைஃப் கோச் அவங்களோட கவுன்சிலரோட ஆலோசனை எப்படி பார்த்தீங்கன்னா, இன்னும் ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணிக்கே எந்திரிக்கணும். அப்போ வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிக்கும் போது டைம் கிடைக்கும். இவர் போராடுறாரு, முடியல, ஓகே அட்லீஸ்ட் வந்து 4 மணிக்காவது எந்திரிங்க அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லியுமே அதையும் ஃபாலோ பண்ணுறாங்க. 4 மணிக்கு எந்திரிக்கும் போது இவர் வந்து இயற்கையாகவே நம்ம வந்து ஒரு நேச்சர் கூடயும் ஒரு அலைன்மெண்ட் இருக்க முடியுது.
அதே மாதிரி சமுதாயத்துக்கூட ஒரு அலைன்மெண்ட் இருக்குது. ஏன்னா வந்து பல பேர் அவங்க நாளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சு கிளியராக பிளான் பண்ணி டீம் மெம்பர்ஸ் ஆகட்டும், வெண்டார்ஸ் ஆகட்டும், என்ன ஆக்ஷன் ஐட்டம் கிளியராக இருக்கும்போது அந்த நாளுக்கு நல்லாவே ப்ரிப்பேர்ட் ஆகி போகிறாங்க. ஸோ இப்போ வந்து நேரம் இல்லைன்னாங்க ஒரு கட்டாயப்படுத்தி ஆரம்பத்தில் சில கோச்சஸ் வந்து கட்டாயப்படுத்துவாங்க. ஏன்னா அதான் ஒரு கோச்சோட வேலை. நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுக்கிட்டா ஒரு அர்த்தம் இல்லை. அதை தாண்டி இவர் வந்து ஒரு வெற்றியை சுவைக்க ஆரம்பிக்கிறார். சின்ன சின்ன வெற்றிகள். ஸோ ஒரு நாளைக்கு வந்து அதே 24 மணி நேரம் தான் எல்லாருக்கும். பட் ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணிக்கு முயற்சி பண்ணி கடைசியில் அட்லீஸ்ட் 4 மணிக்கு எந்திரிக்க பழகிறதுனால, அதே மாதிரி காலையில் 1 மணி நேரமும் மாலையில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 1 மணி நேரமும் தன்னோட சுய வளர்ச்சிக்கும், அதாவது பிளானிங்க்கும் இன்ட்ரோஸ்பெக்ஷன் ஆராய்ச்சி, சுய ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் அவர் கூடுதலாக பயன்படுத்தும் போது அவர் வேக வேகமாக வெற்றி அடைய ஆரம்பிக்கிறாரு. இது மட்டும் இல்லை, அது இந்த பிஸ்னஸ் அட்வைசர் சொல்கிற விஷயங்களே ஆகட்டும், இல்லை எமோஷனல் அந்த கவுன்சிலர் சொல்கிற விஷயங்களே ஆகட்டும், அவர் லைஃப்பில் அப்ளை பண்ணுறாரு சின்சியராக. ஸோ அது ரொம்ப முக்கியம். நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு நாலேஜாக இருக்கிறனால எந்த ஒரு பெரிய மாற்றம் வராது. அதனால் இவருக்கு சிரமமாக தான் இருக்குது. அதெல்லாம் தாண்டி என்ன வெளியில் வந்தாகணுமே அப்படிங்கிறது வந்து தான் மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க தன் நம்பிக்கிட்டு இருக்க லைஃப் பார்ட்னர் இருக்காங்க. இதெல்லாம் இருக்கும்போது அவர் உறுதியாக படிநிலைகள் எடுத்து அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றியை சுவைக்க ஆரம்பிக்கும் போது அந்த வெற்றியை பார்த்து அவருக்கு தம்மேலையும் ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சு, அவரை சுற்றி இருக்க சமுதாயம், குறிப்பாக வந்து கஸ்டமர்ஸ் கம்யூனிட்டி, இதெல்லாம் வந்து அவரோட சர்வீசஸ் ரொம்ப விரும்பி பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது இன்னுமே நல்லா வெற்றி அடைஞ்சு அவர் நோக்கி இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க. அது மூலம் இன்னும் வந்து பிஸ்னஸ் வந்து பல மடங்காக்கி மிகப்பெரிய வெற்றி அடையும் போது அவர் வந்து கடனெல்லாம் அடைத்து ஒரு நல்ல செல்வந்தராகி அந்த பொண்ணு வீட்லேயும் அவங்களே விருப்பப்படுற மாதிரி அமைஞ்சு சூழ்நிலை வந்து வெற்றிகரமாக கல்யாணம் பண்ணி இப்போ நம்ம எல்லாருக்கும் அவரோட ஹனிமூனில் மாலத்தீவுலேருந்து ஹாய் சொல்கிறாரு. சரிங்களா? இதோட இந்த கார்த்திக் கதை வந்து முடிவுக்கு வருது. ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன? எல்லாத்துக்கும் லைஃப்பில் வந்து சேலஞ்சஸ் வரும். ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்ம இருக்கிற முன்னாடி எடுத்த தவறான முடிவுகள், அதாவது குறிப்பாக என்ன சொல்லணும்னா குவாலிட்டி ஆஃப் அவர் லைஃப். ஸோ நம்ம ஹீரோ கார்த்திக்கோட வாழ்க்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லார் வாழ்க்கையிலையும் சில சோதனையான காலகட்டங்கள் வரத்தான் செய்யும். ஏன்னா முன்னாடி எடுத்த முடிவுகளோட விளைவுகள் நம்ம சந்திச்சு தான் ஆகணும். அது தெரிந்து எடுத்ததோ தெரியாமல் எடுத்ததோ. குவாலிட்டி ஆஃப் அவர் லைஃப் இஸ் பேஸ்ட் ஆன் த குவாலிட்டி ஆஃப் டெசிஷன்ஸ் வி மேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம எடுக்கிற முடிவுகள், வாழ்க்கையின் முடிவுகள் நம்ம வாழ்க்கையோட தரத்தை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம ரைட் டெசிஷன்ஸ் தட் வி டேக் இன் த ராங் டைம்ஸ் வில் டேக் அஸ் டு த குட் டைம்ஸ். அதே மாதிரி வந்து பேட் டெசிஷன்ஸ் தட் வி டேக் டியூரிங் அவர் குட் டைம்ஸ் வில் டேக் அஸ் டு த பேட் டைம்ஸ். புரியுதுங்களா? நல்ல வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும்போது நம்ம எடுக்கிற சில தவறான முடிவுகள் வாழ்க்கையை வந்து தப்பான திசைகளை திருப்பி விட்டுரும். அதே மாதிரி நம்ம தவறாக போயிட்டு இருக்கும்போது எடுக்கிற சில நல்ல முடிவுகள் வாழ்க்கை பழையபடியும் நல்ல விதமாக எடுத்துகிட்டு வரும். இப்போ இந்த கேஸில் நம்ம கார்த்திக் வந்து நிறையா டவுனாக இருக்கிற மொமெண்ட்டில் அவர் ஒரு நிமிடம் நின்று தான் என்ன மாதிரி இருக்கும்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிற தேட ஆரம்பித்து ஒரு கவுன்சிலர்கிட்ட போனார். ஸோ அது வந்து அவர் எடுத்த முதல் ஒரு நல்ல ஒரு படிநிலை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு ஸ்டெப்பு பாசிட்டிவ் கிராஃபில் வந்து ஒரு ஃபினான்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது அவங்க சம்மந்தப்பட்ட அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் அந்த கடன் சம்மந்தம் அவங்கள ஃபேஸ் பண்ணார். ரெண்டாவது ஒரு படிநிலை நேர்மையாக. மூணாவது ஒரு படிநிலை வந்து அவர் தற்காலிக செலவுகளுக்கு வந்து கூடுதல் வருமானம் வர்றதுக்கான வழியை உருவாக்கிக்கிட்டார். நாலாவது ஒரு குறிப்பிடத்தகுந்தது இது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட மெயின் தொழிலை எப்படி பல மடங்கு ஆக்குறதுன்னு படிப்படியாக அது ஒரு நாளில் நடக்கலை. அவருக்கு வந்து ஒரு 3 6 மாதங்கள் ஆச்சு. ஸோ அதுக்கு வந்து படிப்படியாக என்ன பண்ணுறோம் அதுவும் செஞ்சார். ஆனால் அது எல்லாம் செய்யும்போது அவர் முக்கியமாக என்ன பண்ணார், நம்ம இந்த ஸ்டார்ட் ஆஃப் த செஷன்லேயே பார்த்தோம், ஒரு 3 விஷயம், ரைட்டுங்களா இல்லையா? அது இல்லாமல் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம். அந்த 3 என்ன? நம்பர் 1 லைஃப் ஸ்டைல். க்ரைட்டீரியா ஃபார் சக்ஸஸ் அப்படிங்கும்போது நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம என்ன கோல் அச்சீவ் பண்ணுமோ அதுக்கு அலைண்டாக இருக்கணும். இந்த கேஸில் கார்த்திக் என்ன பண்ணார், டெய்லி 1 மணி நேரம் மார்னிங் அண்டு 1 மணி நேரம் ஈவினிங் வந்து சுய வளர்ச்சிக்கு செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி இயற்கை கூடையும் சமூக சூழல் கூடையும் ஒத்து போகிறதுக்கு
அவர் வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணிக்கு முயற்சி பண்ணி 4 மணிலேருந்து எந்திரிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதே இன்னொரு கூடுதலாக அவங்க என்ன அந்த கோச்சோ மென்டரோ ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அவருக்கு எங்கெங்கெல்லாம் கைடன்ஸ் தேவையோ அதை நேர்மையாக ஒத்துக்கிட்டு அதை அவங்கக்கிட்ட அந்தந்த துறை சார்ந்த வல்லுநர்கிட்ட எமோஷனல் அந்த சைக்காலஜி கவுன்சிலர்கிட்ட போனாங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்ட போனாங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அட்வைசர்கிட்ட போனாங்க. கரெக்டுங்களா இல்லையா? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வேறு பீப்புள்கிட்ட போனது மட்டும் இல்லை, அவங்க சொன்ன செயல்களை சின்சியராக பண்ணினாங்க. மேஜிக்காக நடக்குன்னு எதிர்பார்க்கல. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்னைக்கு தவறாக புரிஞ்சுக்கிட்டு மேஜிக்காக விஷுவலைசேஷன் மட்டும் நடக்கும், அதையும் பண்ணி பார்த்துருக்காங்க, வரல. ஸோ இப்போ கடைசியில் இவங்க எல்லாமே சேர்ந்து ஹோலிஸ்டிக்காக கைட் பண்ணும்போது விஷுவலைசேஷன் பண்ணாங்க. ஏன்னா சப்கான்சியஸ் மைண்டுக்கு அதுவும் தேவை. பட் அதை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கும்போது தவறான வழிகாட்டுதலாகும். ஸோ அதான் நம்ம வந்து 3 தவறான நம்பிக்கைகள்னு ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். அந்த 3ஐயும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணாங்க. சரிங்களா? அது இல்லாமல் வாழ்க்கையை வந்து நம்ம இதுக்கு கார்த்திக் மட்டும் இல்லை, இன்னைக்கு கார்த்திக் மாதிரி நீங்களோ உங்களோட நண்பர்களோ உங்களுக்கு தெரிந்த உறவினர்களோ இதே மாதிரி கோத்ரூ பண்ணிட்டு இருக்க முடியும். எதிர் வந்து ஒரு உறவு சார்ந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே கல்யாணம் ஆகணும், இல்லை வந்து நமக்கு பிடித்த ஒரு தொழில் அமையணும், இல்லை வேலை அமையணும், அல்லது வந்து நம்ம கடனிலிருந்து வெளியில் வரணும். இது மாதிரி வெவ்வேறு விதமான வாழ்க்கை சூழ்நிலையில் மாட்டி நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துருக்க முடியும். அப்போ வந்து நம்ம பாயிண்ட் 7 இருக்கிற இந்த 3 ரொம்ப முக்கியம். சீமிங்லி சிம்பிளாக இருக்கும். பாயிண்ட் 7 இருக்கிற ப்ரெசன்ட் ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணுறதுக்கு என்ன நம்ம தடையாக இருக்குன்னு நம்ம எமோஷன்ஸ் தான் தடையாக இருக்குது. ஸோ ஒவ்வொருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்மளோட தனிப்பட்ட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் என்ன அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருந்தால் மட்டுமே நம்ம வந்து அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டுக்கு எவ்வளவு எளிதாக பெரிய ஒரு பாதிப்பு இல்லாமல் வர முடியும் நமக்கு தெரியும். இப்போ வந்து இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை சில டெலிட்டட் சீன்கிற மாதிரி இந்த இதில் அசியூம் பண்ணிக்குங்க. இந்த படத்தில் வந்து கார்த்திக் வந்து மன அழுத்தம் தாங்காமல் ஆள்காலுக்கு இதெல்லாம் இருக்கும்போது அவர் வந்து ஒரு பாசிட்டிவான ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் என்னங்கிற மாதிரி பார்த்தா சில வந்து மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்க்குறது, அப்படி வந்து அந்த மாதிரி திருப்பிக்கிட்டார் அவர் அப்படின்னு ஒரு சும்மா ஆட் பண்ணுறோம், புரியுது இந்த கான்டெக்ட் புரியறதுக்காக. ஸோ இது மாதிரி வந்து நமக்கு எந்த மாதிரி ஒரு ஸ்டைல்னு தெரிஞ்சால் அதை நம்ம உடம்பை பாதிக்கிற மாதிரி மனதை பாதிக்கிற மாதிரி ஒரு ஸ்டைலாக இருந்ததுன்னா அதை கொஞ்சம் அது ஒரு கேட்டகரி என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ரீப்ளேஸிங் ஹெல்த்தியான ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டைலை நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். சரிங்களா? அது ரொம்ப அவசியமான ஒரு ஒரு அசஸ்மெண்ட் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ரெண்டாவது, நம்ம கோல் செட்டிங் எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் ஒரு தலைவிருத்தாடும் ஒரு பிரச்சனை மட்டும்தான் பார்த்து மற்ற நம்ம கோட்டை விடுறது சகஜம். ஒன்றும் பார்க்காம நம்ம இங்கே டீட்டெயிலாக சொன்ன மாதிரி 30 கோணங்களில் வாழ்க்கையை பார்க்குறோம். 10 ஏரியாவில் ஒரு 3 சப் கேட்டகரியில் பார்க்கும்போது 30 கோணத்தில் பார்த்து நம்ம டீட்டெயிலாக பண்ணும்போது அது முழுமையான கோல் செட்டிங்காக இருக்குது. அது ரொம்ப அவசியம். பாயிண்ட் பி வந்து ஏதோ ரேண்டமாக இருக்கக்கூடாது, துல்லியமாக இருக்கணும். இந்த பேலன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ஒன்றில் வெற்றி அடைஞ்சு இன்னொன்று இழந்து ஓவராலாக வாழ்க்கை இழக்கிற மாதிரி ஆயிரும். இப்போ உடல்நிலை பாதித்து ஆயில் இருந்துன்னா அத்தனை அச்சீவ் பண்ணி என்ன பிரயோஜனம்? கரெக்டுங்களா இல்லையா? இல்லை ரொம்ப அச்சீவ் பண்ணி நம்ம நல்லா இருக்கும் கூட உறவுகள் இல்லைன்னா அடைஞ்சு என்ன பிரயோஜனம்? கரெக்டுங்களா இல்லையா? ஸோ முழுமையான இந்த பேலன்ஸ் ரொம்ப அவசியம். அதனால வந்து ஹோலிஸ்டிக் கோல் செட்டிங்கிறது ரொம்ப 2வது படிநிலை. 3வது வந்து ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி, எப்படி இங்கிருந்து அங்கே போகிறது. அதுக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப எளிமையான வழிகள், டெஸ்டட் அண்ட் ப்ரூவன். ஒரு 7 வேல்யூஸ்னு இருக்குது. கோட் ஆஃப் ஆனர்னு சொல்லுவாங்கள்ல, வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு 7 இருக்குது. அது வந்து எந்த வாழ்க்கையில் நீங்கள் எந்த ரோல் எடுத்தீங்கனாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும், ஒரு அலுவலக சூழ்நிலையாகட்டும், ஒரு சொந்த தொழிலாகட்டும், ஒரு சமுதாய சூழலாகட்டும், எந்த சூழலாக இருந்தாலும் நீங்கள் இந்த 7 வழிமுறைகளை பயன்படுத்தும் போது, இந்த வேல்யூஸை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் வெற்றி அடையாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்களா? அது என்னங்கிறதும் டீட்டெயிலாக உங்களுக்கு நம்ம விளக்கம் கொடுப்போம். ஓகேங்களா? இந்த 3 மிஸ்ஸிங் பீஸும் நம்ம அந்த க்ரைட்டீரியா சொன்னோம் தெரியுங்களா, நம்ம கற்பனைகள் இல்லாமல் வாழ்க்கை முறையை மாற்ற தயாராக இருக்கணும். கூடுதலாக வந்து நம்ம இது கொடுத்து நேரம் இல்லைன்னு சொல்லாமல், அதே மாதிரி நம்ம இயற்கை கூடையும் சமுதாய சூழல் கூடையும் ஒத்து போகிற மாதிரி அதிகாலையிலே எந்திரிக்கணும், 4 மணிக்காவது அட்லீஸ்ட்டு. அதே மாதிரி நம்ம எந்த ஒரு லட்சியம் அடையணுமோ அதுக்கான பொறுப்போட ஆக்ஷன் எடுக்கணும், தீவிரமான ஆக்ஷன் எடுக்கணும். ஃபயர் வந்து அவங்கவுங்களுக்குள்ள தான் வர முடியும். அதுக்கான தூண்டுதல் வழிகாட்டுதல் வெளியிலேருந்து பண்ண முடியும். கார்த்திக் எத்தனையோ வேதனை இருந்தாலும் அவருக்கு அந்த ஃபயர் இருந்தது, கூடி விரல் நான் வரணும் அப்படின்னு. அந்த இது வந்து கூடுதல் இவங்கெல்லாம் நேர்கோட்டில் கூடி வரும்போது தென் அது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றமாக அவர் வாழ்க்கையில் வர முடிஞ்சுது. அதான் இது மாதிரி மாற்றங்கள் வந்து எல்லாருக்குமே தேவை. இது பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு தான் இல்லை, சாதாரணமாக நல்லா போயிட்டு இருக்கும்போது சாதிக்குன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் எதிர்பார்க்கிறது சகஜம்தான். இப்போ நீங்களோ உங்களோட நண்பர்களோ உறவினர்களோ யாருக்காக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இதை கேரண்டியாக ப்ரூவ் பண்ணுற டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் மெத்தடில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு
நம்ம ஒரு ஒரு கோர்ஸ் நம்ம வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 90 நாட்களில் இதை நீங்கள் அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நீங்கள் ஒரு 3 to 4 மணிக்குள்ளே எந்திரிக்கணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாவது கொடுக்க தயாராக இருக்கணும். காலையில் 1 மணி நேரம் குளித்து முடித்த பின், அதே மாதிரி வந்து மாலை அதாவது இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் உங்களோட சுய ஆராய்ச்சிக்குன்னு கொடுக்க தயாராக இருக்கணும். 3வது உங்க என்ன வேணாலும் லட்சியமாக இருக்கட்டும், அந்த லட்சியத்துக்காக தீவிரமாக நீங்கள் உழைக்க தயாராக இருக்கணும். சரிங்களா? அது உழைக்காமல் வெறும் மேஜிக் நடக்கணும்னு எதிர்பார்க்க தேவை இருக்கக்கூடாது. மற்றபடி நீங்கள் உங்களோட பார்ட்டை பண்ணுறீங்கன்னா, இந்த ஒரு வழிகாட்டுதல், இந்த ஒரு துல்லியமான ஒரு ப்ரூவன் மெத்தடாலஜி வந்து உங்களுக்கு வெற்றி, சாதாரண வெற்றிகளில் மிக பிரம்மாண்டமான வெற்றி 90 நாள்லேயே நீங்கள் வந்து உணர ஆரம்பிக்க முடியும். சரிங்களா? ஒரு 3 வாரத்தில் இனம் புரியாத ஒரு ஆழமான ஒரு அமைதியும் ஒரு தெளிவையும் நீங்கள் பார்க்க முடியும். அதே 3 மாதங்களில் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு யூட்டான வாழ்க்கையில் வெற்றிகளை பார்க்க ஆரம்பிக்க முடியும். சரிங்களா? அவங்களோட இந்த 360 டிகிரி லைஃப் 30 ஆங்கிளில் பார்க்கும்போது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மாறும். அதை பொறுத்து வந்து முழுமையாக எல்லா ஏரியாவும் மாறி வெற்றிகாரருக்கு 6 மாதங்கள்லேருந்து 12 மாதங்களுக்குள்ளே மாறும். நம்ம பார்க்குறோம் இது மாதிரி நம்ம வெற்றி அடைஞ்சவங்க டெஸ்டிமோனி எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் அதாவது இந்த ஒரு படிநிலை எடுக்கும்போது அடுத்த வருடம் இந்நேரம் வந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை இதே மாதிரி இருக்காது. இது வந்து உத்தரவாதமான உண்மை. நீங்கள் உங்கள் பார்ட்டை கரெக்டாக பண்ண தயாராக இருந்தது கண்டிப்பாக நடந்தே தீரும். சரிங்களா? தயக்கம்ங்கிறது ஒரு பல முக்கியமான விஷயங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் போது தடையாக இருக்கும். இந்த டைமும் அதுக்கு அதோட தடைக்கு முக்கியத்துவம் கொடுத்துடாதீங்க, அந்த தயக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம். சரிங்களா? ஒரு மிகப்பெரிய படிநிலை எடுக்க தயாராக இருங்க. மாற்றம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே இருக்கும் இந்த பட்டனை ஒரே ஒரு கிளிக் செய்வது மட்டுமே. வாழ்த்துக்கள். நன்றி.